சுரேஷ் ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி அவனோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். அப்போ போறப்ப இன்னொரு டாக்ஸி அவனோட டாக்ஸிக்கு முன்னாடி வளைச்சிடறான். சுரேஷோட டாக்ஸி டிரைவர் டயத்துக்கு பிரேக் பிடிச்சதுனால ஒரு இன்ச்சு கேப்ல அந்த டாக்ஸி மேல மோதாம தப்பிச்சிடறாங்க. விபத்தை தடுத்துறாரு. தப்பு இன்னமும் அந்த இன்னொரு டாக்ஸி டிரைவர் மேலதான். ஆனா அந்த இன்னொரு டாக்ஸி டிரைவர் சுரேஷோட டாக்ஸி டிரைவரை பிடிச்சி கண்ணா பின்னான்னு பேசுறாரு. தான் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுமே சுரேஷ் வந்த டாக்ஸி டிரைவர் அவனை எதுவுமே பேசல. சிரிச்சிட்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. சுரேஷ் அவனோட டாக்ஸி டிரைவர்கிட்ட கேட்குறான், உங்க மேலதான் தப்பு இல்லையே, அவன் மேலதானே தப்பு, நீங்க ஏன் அவன் பேசுனதுக்கெல்லாம் நீங்க எதுவுமே சொல்லல? அதுக்கு அந்த டிரைவர் என்ன சொன்னாருன்னா, இவனை மாதிரி பல பேர் ஏமாற்றத்தினாலையும் விரக்தினாலையும் மனசுல ரொம்ப குப்பையை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல அதெல்லாம் வெளியில கொட்டிடுறாங்க. நாமளும் இப்ப அவங்க கூட சண்டை போட்டோம்னா அதே கோவத்தோட நம்மளோட வீட்லயும் போயிட்டு நாம அந்த குப்பையெல்லாம் காட்டுற மாதிரி ஆயிடும். இது மாதிரி உள்ளவங்கள்ட்ட சண்டை போறதை விட சிரிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறது தான் நமக்கு நல்லது. இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஸ்டாரி